ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த சகோதரனுக்கு வாழ்த்துகள். உற்சாகமாய் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய சமூகத்திலே செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது ஆசீர்வாதமான நேரம். அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். அவருடைய சமூகத்தை யாரெல்லாம் நாடினாங்களோ யாருமே வெட்கப்பட்டு போனதில்லை. யாரெல்லாம் கண்ணீரோட வந்தாங்களோ அவங்களுடைய கண்ணீரை எல்லாம் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. நாம் கேட்பதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிற விசுவாசிகளாக நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஆறாவது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆமென். ஆங்கிலத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, and without faith it is impossible to please him, for whoever would draw near to God must believe that he exists and that he rewards those who seek him. இந்த கடைசி பகுதி அந்த தமிழ் சொல்லப்படவில்லை. என்ன ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? he rewards those who seek him. he will reward இல்ல. எப்படி? he will reward இல்ல, அவர் தருவார் அப்படி இல்ல. he rewards, தந்து விட்டார், அவர் தந்து விடுவார். அதுதான் அதனுடைய பொருள். ஆண்டவரை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. நமக்கெல்லாம் என்ன பேரு? விசுவாசிகள். அப்போ விசுவாசிகளாகிய நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்று வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து எந்த இடத்துக்கெல்லாம் சென்றாரோ அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார். இந்த நாள்ல கொஞ்சம் இந்த வசனங்களை மனசுல வைத்துக்கொண்டு, நாம் விசுவாசிகள், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசிகளாகிய நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நமக்கு தெரிந்த வசனமாகிய மத்தேயு 21:22 யாராவது வாசிக்கலாமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ, எப்படி? ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். இது யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க விசுவாசத்தோட என்னெல்லாம் கேட்கிறீங்களோ எல்லாவற்றையும் தர வல்லவராக ஆண்டவர் இருக்கிறார் என்று நமக்கு கற்றுத்தந்த ஆண்டவர், நமக்கு முன்மாதிரியாக இருந்த ஆண்டவர், விசுவாசத்திலே ஜெபத்திலே எல்லாவற்றையும் பிதாவினிடத்திலிருந்து பெற்று மனுமக்களுக்கு கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போது யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திற்கு நேராக வருவோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஐயா, ஒருத்தருக்கு உடம்புக்கு சரியில்லை, அவன் ஜெபிக்க வர்றான். அவன் என்ன நோக்கத்தோட ஜெபிக்க வர்றான்? எனக்கு என்ன வேணும்? சுகம் வேணும். ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது? எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது பிணியாளி என்ன செய்யப்படுவானா? ரட்சிக்கப்படுவான், சுகமாக மாட்டான்.
அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 15வது வசனத்தை. பிணியாளியை ரட்சிக்கும். ஐயா, அவனுக்கு சுகம் தேவை. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அவனை ரட்சிக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் விடுதலை பெறுவான். வெறும் உடல் சுகம் மட்டுமல்ல, நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்துல அவன் ஆவி, ஆத்ம, சரீரம் எல்லாவற்றிலும் அவன் விடுதலை பெறுவான். அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் பாவம் செய்தவனானால் அவனுடைய பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்களும் நான் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேகர் சுகத்தை பெறுவார்கள், கடந்து சென்று விடுவார்கள். 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுஸ்தமாக்கினார். எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க? ஒரே ஒருவன். அவன் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டான். அவன் மட்டும்தான் ஆவி, ஆத்ம, சரீரம் எல்லாத்திலையும் விடுதலை பெற்றான். மற்றவர்களுக்கு எல்லாம் என்ன கிடைச்சது? கண்ணுக்கு மட்டும்தான் சுகம் கிடைச்சது. ஆனா இவனுக்கு ஆவி, ஆத்ம, சரீரம் எல்லாவற்றிலும் சுகம் கிடைத்தது. அதனாலதான் அவன் திரும்பி வந்தான். அப்படி திரும்பி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஆண்டவரோடு நடந்து சென்றார். ஆண்டவருக்கு பின் சென்றார். அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சுகப்படுத்தின அநேகர் ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். திமிர்வாதக்காரனை நோக்கி அவனை சுகப்படுத்துகிற ஆண்டவர், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரு. வேதபாரகர்கள், பரிசேயர்கள் அதை பார்த்து அவர்களுக்கு என்ன இல்லை? உடன்பாடு இல்லை. பாவத்தை ரட்சிக்க இவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிற காரியம், விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிற ஜெபம் அநேகரை ரட்சிக்கும். அநேகரை ரட்சிக்கும். அதற்காகத்தான் உங்களை என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறாரு ஆண்டவர். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துவார். வெறும் சுகம் பெற்றுட்டு அப்படியே திரும்பி போறதுக்கு அல்ல. வெறுமன போய் எனக்கு சுகம் கிடைச்சது, இந்த இடத்துக்கு போன எனக்கு சுகம் கிடைச்சதுன்னு மட்டும் சொல்லிட்டு போறதில்லை. அவன் ஊன்ற கட்டப்படுவான். இந்த திருச்சபையிலே சாட்சியாக இருப்பான். அந்த சகோதரி இந்த திருச்சபையிலே சாட்சியாக இருந்து அநேக ஆத்துமாக்களை இந்த இடத்திலே கொண்டு வருகிற சாட்சியாக ஆண்டவர் மாற்றுவார். அதுக்கு அடுத்த பகுதியை பார்க்கலாம். நீங்கள் ஒரு சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கும். A fervent prayer avails much அப்படி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஊக்கமா ஜெபிக்கும் போது அது என்னவா இருக்குமா? மிகுந்த பலனுள்ளதா இருக்கும். மிகுந்த பலனுள்ளதா இருக்கும். நிறைய பேர் ஜெபிக்கும் போது அந்த உணர்வோடு, அந்த பிரச்சனையினுடைய சாராம்சம் என்னை சார்ந்தது, அவங்க பிரச்சனை இல்லை, இது எனக்கும் பிரச்சனை என்று அந்த பிரச்சனையை உணர்ந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இருந்தார். என்ன செய்தாரு? லாசரு மரித்த போது அவங்கெல்லாம் அழுறது பார்த்து இயேசு, சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போமே, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். நம்ம நிறைய இடத்துல பார்க்கிறோம். இயேசு ஆவியிலே கலங்கினவரானார். இயேசு பாடையை தொட்டு சுகப்படுத்தினார். ஏன்? அந்த விதவையின் மேல் மனதுருகினார். அப்படின்னா அவள் படுகிற பாடுகளை பார்த்து தான் மனதுருகி அந்த காரியத்தை செய்தார். கண்ணீர் சிந்தி காரியத்தை செய்தார். ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதே இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்களாய் மற்றவர்களுடைய பிரச்சனையை நம்முடைய பிரச்சனையாய் எடுத்து ஊக்கமாக, ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரே, இந்த சகோதரிக்கு இருக்கிற பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரே, இந்த சகோதரனுடைய பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரே, இந்த நோய் நீங்கட்டும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் மிகுந்த பலனை கட்டளையிடுவார். மிகுந்த பலனை கட்டளையிடுவார். அடுத்து அந்த பகுதியிலேயே நாம் வாசிக்கிறோம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது,
பூமி தன் பலனை தந்தது. எலியாவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். எலியாவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். நம்ம அருமையா பாடினோம். யாரு? எஸ்ரா, நெகேமியா, தெபோராள், எல்லார குறித்தும் பாடினோம். அவர்களை குறித்து ஏன் பாடினோம்? அவங்கெல்லாம் யாரு? ஜெப வீரர்கள். தானியேலை குறித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்தை குறித்து இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவங்கெல்லாம் யாரு? ஜெப வீரர்கள். இந்த எஸ்ரா யாரு? நெகேமியா யாரு? இவங்கெல்லாம் அரண்மனையில வேலை செய்த வேலைக்காரர்கள். ராஜாவுக்கு திராட்சரசம் பரிமாறுகிற ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தேசத்தை குறித்து என்ன கவலை? அவன் நல்லா வேலை பார்க்கறான். அதுவும் ராஜா கீழே வேலை பார்க்கறான். ராஜா போட்டிருக்கிற ட்ரெஸ், அவன் அரண்மனையில வேலை பார்க்கிறவருக்கு ரொம்ப நல்ல ட்ரெஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அவரு ரொம்ப நல்லாவே வேலை பார்த்துக்கலாம். ஆனா அவருடைய மனதுல என்ன இருந்தது? அவருடைய முகநாடி மாறுபட்டது. துக்கமாக இருந்தார். ராஜாவே கேட்கிறாரு, ஏன்பா துக்கமா இருக்கிறேன்னு சொல்லி. ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நெகேமியாவுடைய துக்கத்தை சந்தோஷமாக எப்ப மாற்றினார் தெரியுமா? ஓலை எழுதி கொடுக்கிறாரு. அவர் அனுப்புறாரு காவலாளர்களே, அவருக்கு பாதுகாப்பா, உனக்கு என்னெல்லாம் தேவையோ எடுத்துக்கொண்டு போ, இன்னும் எது தேவையா சொல்லி அனுப்பு, நான் அனுப்புறேன். எல்லாவற்றையும் செய்து கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்? அவன் ஊக்கமாக ஜெபித்தான், அவன் கருத்தாய் ஜெபித்தான். என்னுடைய பட்டணத்தின் அலங்கம் இடிந்து கிடக்கிறது, அலங்கம் இடிந்து கிடக்கிற அலங்கம் கட்டப்பட வேண்டும் என்று அவன் கருத்தாய் ஜெபித்தான். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு ராஜாவுடைய இருதயத்தை மாற்றி அங்கே அலங்கங்கள் கட்டப்பட, எருசலேம் தேவாலயம் கட்டப்பட அந்த நாளிலே கிருபை செய்தார். எஸ்ராவை எழுப்பினார், ஒரு கோரேசை எழுப்பினார். என்னென்னலாம் தேவையோ எல்லாவற்றையும் ராஜாவை கொண்டே செய்து முடித்தார். இதெல்லாம் நம்ம பேசினா நிறைய டைம் ஆகும். ஆனா இங்க வர்ற காரியம், எலியா என்பவன் நம்மை போல பாடு உள்ள மனிதன். அவன் என்ன செய்தான்? கருத்தாய் ஜெபித்தான். முதல்ல ஊக்கமான ஜெபத்தை பார்த்தோம், விசுவாசம் உள்ள ஜெபத்தை பார்த்தோம். இப்போ அடுத்து என்னது? கருத்தாய் ஜெபித்தான். கருத்தாய் இவன் ஜெபிக்கிறதுக்கு எலியா எங்கேயாவது ரொம்ப ஜெபம் பண்ணான்னு பார்த்தோமா? எங்கேயாவது பார்க்கிறோமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17-18 எலியாவை குறித்து நல்ல காரியங்கள் இருக்கிறது. இப்ப பார்க்க வேண்டாம், தயவு செய்து நீங்க பைபிளை திருப்ப வேண்டாம். எலியா என்பவன் ஆகாபுக்கும் எசபேலுக்கும் முன்பதாக நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற எலியாவாகிய நான், என்னுடைய வார்த்தையினாலே அன்றி இந்த தேசத்திலே மழையும் பெய்யாது, என்னவும் பெய்யாது, பனியும் பெய்யாது. நாங்க கல்ஃப்ல இருந்தோம், இங்கெல்லாம் வனாந்திரம். வனாந்திரத்துல அதிகம் அடிக்கடி மழை பெய்யாது, ஆனா பனி பெய்யும். இந்த 6 மாசம் பெய்கிற பனியில தான் அங்க இருக்கிற தாவரங்கள் வளரும். அங்க இருக்கிற மலை இடுக்குகள்ல அந்த பனித்துளிகள் போய் சேர்ந்து அதுல இருந்து வர்ற தண்ணி தான் அந்த டெசர்ட்ல என்னது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியா வந்து சேரும். அப்போ மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. என்ன எதுல எப்படி சொன்னா? என்னுடைய வார்த்தையினாலே அன்றி. ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய வார்த்தையினாலே அன்றி மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. இப்ப இந்த எலியா மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு சொல்லிட்டான். எங்க போவான்? இவனை கொலை பண்றதுக்கு பாக்குறாங்க. இவன் போய் கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்துக் கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை போஷிக்கும்படி யாருக்கு கட்டளையிட்டேன்? காகங்களுக்கு. இருக்கிறதுலயே ரொம்ப கன்னிங்கான பேர்டு என்னதுதான்? காகம் தான். எங்கேயாவது ஏதாவது இருந்தா திறந்து திருடி சாப்பிடுற ஒரு கூட்டம். ஆனா அதை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். ஆனா எலியா என்ன செய்தான்? ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கேரித் ஆற்றண்டையிலே போய் ஒளிந்து கொண்டிருந்தான். கேரித் ஆற்று வட்டி போயிட்டு இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பி எங்க போ? சாரிபாத் ஊருக்கு போன்னு சொல்றாரு. சாரிபாத் ஊருக்கு போறான். சாரிபாத் ஊர்ல உள்ள விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். தண்ணி கொண்டு வான்னு கேட்கிறார். நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தா, நானா இருந்தா கண்டிப்பா இப்பதான் சொல்லியிருப்பேன். எப்படி? யோ, மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு சொல்லி மழையும் பனியும் நிறுத்திட்டு வந்து ஏன்ட்ட தண்ணி கேட்க வந்திருக்கிறியா? ஓடியா அப்படின்னு சொல்லி விறகு கட்டையாலே என்ன 4 சாத்தி அனுப்பிச்சு விட்டுருப்போம் இல்லையா? இல்லையா? நீங்க ரொம்ப நல்லவங்க. என்ன
நாம இருந்தா அப்படித்தான் செய்திருப்போம். ஆனா அந்த விதவை என்ன செய்யறா? தண்ணி கொண்டு வர போறா. அவன் சொல்றான், ஒரு அப்பமும் எனக்கு சுட்டு கொண்டு வா. இருக்கிறதே ஒரு கை மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, நானும் என் மகனும் சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போலான்னு இருக்கிறோம். இல்ல, நீ போய் முதல்ல எனக்கு கொண்டு வா. பானையிலே மாவு குறைந்தும் போகாது, கலசத்திலே எண்ணெய் குறைந்தும் போகாது என்று 3.5 வருடம் அங்கே ஆண்டவர் போஷிக்கிறார். இப்ப எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி சாரிபாத் ஊரிலே விதவையின் வீட்டுக்கு சென்ற அவனை 3.5 ஆண்டுகள் ஆண்டவர் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்தார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, போ ஆகாபுக்கு உன்னை காண்பி. போறான், ஆகாபுக்கு காண்பிக்க போறான். ஆகாபுக்கு காண்பிக்க போகும்போது பயத்தோட தான் போயிருப்பான். அங்க போறான், போய் சேலஞ்ச் பண்றான். பாகால் தெய்வமானால் இது நடக்கட்டும், கர்த்தர் தெய்வமானால் இது நடக்கட்டும். ஜனங்கள் எல்லாம் கூட்டுறான். ஜனங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். ரெண்டு மனதோடு குந்தி குந்தி என்ன செய்யாதீங்க, நடக்காதீர்கள் என்று சொல்லி ஜனங்களை கூட்டுகிறான். ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். பலிபீடத்தை செப்பனிடுகிறான், பலிபீடத்திலே கட்டைகளை அடுக்குகிறான், பலிபீடத்திலே காளையை சந்து சந்தாக வெட்டி வைக்கிறான், தண்ணீரை ஊற்றி மூன்று முறை தண்ணீரை ஊற்ற வைக்கிறான். எல்லாவற்றையும் செய்துவிட்டு சின்ன ஜெபம் பண்ணான். என்ன ஜெபம் பண்ணாங்க? ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. என்னை கேட்டருளும், அவ்வளவுதான் ஜெபிச்சான். ஆனா அவன் ஜெபம் என்ன ஜெபம்? கருத்தான ஜெபம், தன்னுடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் காண்பிக்கிற ஜெபம். அவனுடைய ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்திலே நான் நிற்கிறேன், என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணுவார், என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் மூலமாக அக்கினி இறங்கி வரும் என்பதை பூரணமாக விசுவாசித்தான். அதனால அக்கினி இறங்கிச்சு, எல்லாவற்றையும் பற்றி போட்டது. நான் ஒரு பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டான். கொண்டு போட்டுட்டு ஆகாபை நோக்கி சொல்றான், பாரு மழை வருது, சீக்கிரம் ரதத்தை போட்டு ஓடு. ரதத்துக்கு முன்பதாக ஓடிய இந்த எலியா, எசபேல் அம்மா சொன்னாங்க, ஏய் எலியா, நாளைக்கு உன் தலை கழுத்து மேல இருக்காது அப்படின்னு. இத்தனை நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவருடைய சத்தத்தின்படி செய்து, ஆண்டவர் சொன்னதற்கு எல்லாம் செவி கொடுத்து, ஆண்டவரை பின்பற்றி, ஆண்டவரை நம்பி விசுவாசித்து, விதவையினால் போஷிக்கப்பட்டு, காகங்களினால் போஷிக்கப்பட்டு, அக்கினியை வரவழைத்து 400 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டு எல்லாவற்றையும் செய்த எலியா இப்ப யார் சத்தத்தை கேட்டுட்டான்? ஜெசபேலுடைய சத்தத்தை கேட்டுட்டான். எசபேலுடைய சத்தம் அவன் காதுல குறிச்சுக்கிட்டே இருக்கு. நாளைக்கு நீ இருக்க மாட்டடா, நாளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டாய். இதுதான் அவன் காதுல கேட்டுட்டே இருக்குது. அவன் சொன்னான், சூரச்செடியில கீழே படுத்துட்டு, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளும். யாரு? பெரிய தீர்க்கதரிசி, பெரிய ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினவன். ஆண்டவர் ஒரு சின்ன ஜபத்தை கேட்டு அக்கினியை வர வைத்தவன். ஏன் தெரியுங்களா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் எசபேலுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்து விட்டான். இன்னைக்கு உலகத்துல நம்ம நிறைய நேரத்துல இந்த நெகட்டிவ் வார்த்தைகளை கேட்டு 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 ஆண்டவருடைய சத்தத்தை மறந்து போனோம். எலியா ஆண்டவருடைய சத்தத்தை 3.5 வருஷம் கேட்டாயா. எலியா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, என்னுடைய வார்த்தையினாலே அன்றி, என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை என்று நம்பி விசுவாசித்து அக்கினியை வர வைத்தவன் இன்னைக்கு என்ன சொல்றான்? போதும் ஆண்டவரே. நிறைய பேர் நம்மள இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவரே நிறைய செய்துட்டப்பா, போதும்பா, போதும். சபைக்கு போனோமா, ஜெபிச்சோமா, திரும்பி வந்தோமா, அவ்வளவு போதும் ஆண்டவரே. இல்லை, ஆண்டவர் எலிசாக்களை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். எலியாவை நோக்கி சொல்றாரு, தட்டி எழுப்புறாரு. சாப்பிடு. எங்க இருந்து வருது? வானத்திலிருந்து தேவதூதன் மன்னாவை கொடுக்கிறான். எழுப்பி சாப்பிடுறான்.
திரும்பவும் படுத்துக்கிட்டான். போதும் ஆண்டவரே, போதும். 2வது முறையும் ஆண்டவர் தட்டி எழுப்பி அவனை மன்னாவினால் போஷிக்கிறார், வானத்தின் அப்பத்தினால் போஷிக்கிறார். அந்த எலியா என்ன செய்தான்? சாப்பிட்டுட்டு எழுந்து 40 நாள் இரவும் பகலும் ஒரே பர்வதம் மட்டும் நடந்து சென்றான். நடந்து சென்று அங்க அடுத்த பகுதியை சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனா அவன் அனுபவிச்ச சில காரியங்களை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன், சாதாரண மனிதன். அவன் ரொம்ப பெரிய ஜெபம்லாம் பண்ணல. ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருந்தான். ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனாக இருந்தான். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவனாக இருந்தான். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிந்து கேரித்தாற்றண்டைக்கு போனா, நீ ஆகாபினிடத்துல போனா, நீ சாரிபாத் ஒரு விதவையின் இடத்துல போனா, அக்கினியை வரவை, மாலையை வரவை, எல்லாவற்றையும் செய்தான். எல்லாவற்றையும் விசுவாசத்தோட செய்தான். ஆண்டவருடைய வார்த்தைய வாயில இருக்குது, நான் சொன்னபடி நடக்கும், எல்லாத்தையும் செய்தான். எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் எசபேலுடைய சத்தத்தை என்னைக்கு கேட்டானோ அன்னைக்கு என்ன ஆயிட்டான்? போதும் ஆண்டவரே. ஆண்டவர் அவனை கொண்டுதான் எலிகுவை எல்லாம் ராஜாவாக்கணும்னு சொல்லி பெரிய திட்டங்கள்லாம் வைத்திருந்தார். அவனை குறித்து பல திட்டங்களை வைத்திருந்தார். ஃபைனலா என்ன ஆயிட்டான்? சரண்டர் ஆயிட்டான். வேண்டாம் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. ஆண்டவர் அவனை எங்கெல்லாமோ அனுப்பி பார்த்தாரு. நீ போப்பா, பெத்தேலுக்கு போ, எரிகோக்கு போ, ஜோர்டனுக்கு போ, எல்லா இடத்துக்கும் அனுப்புனாரு. ஆனா அவனால என்ன செய்ய முடியல? திரும்பி வர முடியல. நிறைய நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நெகட்டிவ் வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்களை மறந்து ஆண்டவரை நோக்கி போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்களை மறந்துவிட்டு நாம் அநேக வேளைகளில நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிடுறோம். அவன் நெகட்டிவா கண்டிப்பா பேசியிருப்பான். நாளைக்கு எசபேல் என்னைய கொண்டு போடுவா, அவ கொல்லக்கூடாது ஆண்டவரே, என்னைய நீரு எடுத்துக்கொள்ளும். அதான் அவனோட ஜெபம். எசபேல் என்னை கொல்லக்கூடாது. அப்ப அவன் மனசுல என்ன இருக்கு? எசபேல் என்னை கொண்டு போடுவாள். அவளுடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டான். 3 காரியத்தை பார்த்தோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நம்ம இங்க வந்திருக்கிறது வெறுமனே ஏதோ வந்து கூடி ஆராதித்து விட்டு ஜெபித்து விட்டு போகல. எது என்ன? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகும். ஆவி ஆத்ம சரீரத்திலே விடுதலை உண்டாகும். இந்த இடத்திலே ஜெபிக்கிற இடத்திலே அநேகர் விடுதலை பெறுவார்கள். அநேகர் வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். ஆண்டவர் இந்த இடத்திலே செய்கிற அற்புதங்களை, அதிசயங்களை பார்த்து ஒரு கூட்டம் ஜனம் இங்கே வந்து சேரும். அதை நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். அடுத்து விசுவாசிகளாகிய நாம் செய்கிற ஊக்கமான ஜெபம். மற்றவர்களுக்காக பாரப்பட்டு மன்றாடி, ஆண்டவரே விடுதலை வேண்டும் ஆண்டவரே என்று மன்றாடி ஜெபிக்கிற அந்த ஊக்கமான ஜெபம் அநேக நன்மையான காரியங்களை வரவழைக்கும். அடுத்து எலியாவை போல கருத்துள்ள ஜெபம். கருத்துள்ள ஜெபம். தன்னுடைய ஜனங்களுக்காக பக்தி வைராக்கியம் காட்டுகிற ஜனம், தன்னுடைய ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற ஜெபம். ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்களை பற்றி கொண்டு, ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்த வசனம் எப்படி சொல்லுகிறது? என்னுடைய வார்த்தையினாலே அன்றி இது நடக்கக்கூடாது, இது நடக்க வேண்டும். நீ எவைகளை கட்டுகிறாயோ அது கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ அவைகள் கட்டவிழ்க்கப்படும் என்று நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு நான் பேசுகிறேன், அந்த வார்த்தையை பேசுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஊக்கமாக கருத்தாக நாம் ஜெபிப்போம். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எலியாவினிடத்தில் இருந்த எலியா போதும்னு சொன்னான். ஆனா எலியாவிடத்தில் இருந்து ஒரு மனிதன் அபிஷேகத்தை பெற்றான். பாருங்க அவன் எப்படி எவ்வளவு பெற்றான்? 2 மடங்கு பெற்றாங்க. 2 மடங்கு பெற்றான். நான் பெத்தேலுக்கு போறேன், கூடவே வருவான். நான் எரிகோக்கு போறேன், அங்கேயும் கூடவே வரான். நான் யோர்தானுக்கு போறேன், அங்கேயும் கூடவே வர்றான். கூடவே போய் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி தந்திருக்கிறாரு,
நீ விசுவாசம், கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னா அது அப்படியே ஆளுன்னு நமக்கு கற்று தந்திருக்கிறாரு. ஆண்டவருடைய சத்தத்திற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், ஆண்டவருடைய வார்த்தையை உச்சரிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எலியாவின் தேவன் என் தேவன், நம் தேவன். அவர் வல்லமையின் தேவன், அவர் மகிமையின் தேவன். நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் வல்ல பெரும் காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென்.